பண்ருட்டி அருகே கூலி தொழிலாளி பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கட்டிட தொழிலாளரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள சிறு கிராமம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். கட்டிட தொழிலாளரான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த கணவரை பிரிந்து வாழும் செல்வி என்ற பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண் புதுப்பேட்டை போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கட்டட தொழிலாளி ராஜேந்திரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை மெரினாவில் நடைபெற்ற கடற்கரை விமான சாகசத்தில் உரிய வசதிகள் செய்யாததே 5 பேர் இறப்பிற்கு காரணம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் திருவிக்கு நகர் வடக்கு பகுதி உட்பட நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி பெரம்பூர் நெல்வாய் சாலையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை வேடிக்கை பார்த்தவர்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக அரசு பேருந்து வசதி, சிறப்பு ரயில்கள், முன்னேற்பாடுகள் மற்றும் குடிநீர் வசதி செய்யவில்லை என்றும், சென்னை மெரினா கடற்கரை விமான சாகசம் குறித்து பார்வைக்கு வந்த பொதுமக்கள் 5 பேர் இறப்பிற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று பேசினார். ஒரு நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு அழகாக ஒரு கவர்மெண்ட் மிஷனரி ஒரு 10 நாள் ஒரு ஏர்ஃபோர்ஸ் பொறுத்தவரை சொல்லிட்டாங்க, 10 டேஸாக சொல்லிட்டு இருக்காங்க, 10 நாளாக. அப்படி இருக்கும் 10 நாள் என்ன பண்ணாங்க? ஒரு ஆய்வுக்கூட்டம் நடத்திருப்பாங்களா? இல்லை ஏதாவது என்னென்ன பண்ணணும், எவ்வளோ பேர் ஆன்டிசிபேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருப்பாங்களா? அப்போ இந்த 3 பேர் இறந்ததுக்கு இவங்க தான் பொறுப்பெடுத்து அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. கடற்கரையில் மட்டும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அவர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா உட்காருவதற்கு நல்ல ஏர் கூலரோடு போட்டு வசதி பண்ணி அவங்க அந்த ஃப்ளைட்டை பார்த்தாங்களோ இல்லையா, மேலே போகிற விமானத்தை கீழே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள். ஒரு குடிக்க தண்ணி இல்லை, இயற்கைபாதை கழிக்கிறதுக்க முடியல. அது மட்டும் இல்லை, நெடுந்தூரம் நடந்து வருகின்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 1 மணின்னு நினைக்கிறேன் அந்த ஷோ. பீச் ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வரணும்னா எப்படி முடியும்? குழந்தைய தூக்கிட்டு. அப்போ பேருந்து வசதி ஏன் விடல? கோத்தகிரி கெங்கரை பகுதியில் யானை தாக்கி ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கெங்கரை சிவகிரி பகுதியைச் சேர்ந்தவர் விஜயராஜ். ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த இவர் வீட்டின் அருகே உள்ள தேயிலை தோட்டத்திற்கு சென்றபோது யானை தாக்கியதில் பலத்த காயமடைந்தார். தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் விஜயராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விஜயராஜ் இறப்பு குறித்து சோலூர் மட்டம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் யானை தாக்குதலில் மனித உயிரிழப்புகள் நேரிட்டு வருவது தொடர் கதையாகி வரும் நிலையில் ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பல்லடம் அருகே அருள்புரத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான கேளிக்கை விடுதியில் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் தனியாருக்கு சொந்தமான கேளிக்கை விடுதி செயல்பட்டு வருகிறது. இங்கு கூடுதலாக மதுபான பாரும் செயல்பட்டு வருகிறது. இங்கு மது அருந்த வந்த வடமாநில இளைஞர் ஒருவர் கொடூரமான முறையில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து அங்கு சென்ற பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார், காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை தலைமையிலான போலீசார் கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பார் வளாகத்தில் கொலை நடந்ததா அல்லது கொலை செய்யப்பட்ட நபரின் உடல் வெளியே வீசப்பட்டதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.